அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் சென்ற வாரம் பேங்க் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. மிக முக்கியமாக நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ வேர்ல்டு இண்டெக்ஸ் பேஸ்டோ எதுவுமே நம்ம அனலைஸ் பண்ணாமல் நம்ம என்எஸ்சியில் கிடைக்கிற டேட்டாஸை வச்சு மட்டும் எப்படி பார்ப்பது, எளிமையாக எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. நிறைய பேர் என்எஸ்சி வெப்சைட்ஸே வந்துட்டு பயன்படுத்தாமல் அதர் தென் நியூஸ் எதெல்லாம் வெளியில் இருக்கோ, ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கு கொடுப்பதே என்எஸ்சி தான் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா என்எஸ்சியிலிருந்து வெளியில் நியூஸ் போக வேறு எதுவுமே நம்ம எடுக்க முடியாது. டேட்டாஸ் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் விலை மாற்றங்கள் அடைவதே இவர்கள் கட்டதுன்னு தான். அப்போ இவங்க தான் மற்றவங்களுக்கு டேட்டாஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் என்எஸ்சியை நம்ம பெரிதாக மதிக்கிறதில்ல. நிறைய பேர், எல்லாத்தையும் நான் சொல்ல வரல, பெரிதாக நினைப்பதில்லை சிலர்லாம். அப்போ அதனால் நம்ம என்எஸ்சி பேஸ் பண்ணி மட்டும்தான் பார்க்குறோம். இந்த வீடியோவில் வேர்ல்டு மார்க்கெட் அவ்வளோ ஏறியது, இவ்வளோ ஏறியது, அவங்க கீழே இருக்கிறாங்க, அவங்க ஃபெட் பண்ணாங்க, அவங்க இன்ஃப்ளேஷன் பண்ணாங்க, அந்த மாதிரி எந்த செய்தியும் இருக்காது. அந்த செய்தியின் அடிப்படையில் பார்க்க விரும்புபவர்களுக்கும் வரைபடத்தை பேஸ் பண்ணி பார்க்க விரும்புபவர்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படாது. அதனால் இது யாருக்கெல்லாம் பயன்படுமோ அவர்கள் பார்க்க. ஏன்னா நம்ம பார்த்துட்டு கடைசியில் நம்மளை சும்மா இது பண்ணக்கூடாது. அதனால் முன்கூட்டியே அவங்களுக்கு ஒன்றும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்கோசம் தான் இது கொடுத்தது. இது என்ன டைட்டில் இப்படி இருக்குது அப்படின்னு கூட சிலர் யோசிக்கலாம். வயிறு கும்முன்னு இருந்தால் எப்படி ஜம்முன்னு ஓட முடியும் அப்படிங்கிறது. இது எதற்காக அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒருத்தர் ஒரு மதிய நேரத்தில் வயிறு முட்டை ஃபுல்லாக சாப்பிட்ருந்தார் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் குட்டி தூக்கம் போடணும்னு தோணும். அதே மாதிரி குட்டி தூக்கம் போடுவார். குட்டி தூக்கம் போட்டு முடித்ததுமே அவர் ஒரு வேகமாக ஓடுங்க அப்படின்னு சொன்னால் அவர்களால் ஓட முடியாது. இது ஒரு புறம் எடுத்துக்காட்ட எடுத்துக்கலாம். அல்லது ஏதாச்சும் ஒரு விலங்கு இறை உண்டிருக்கும், சாப்பிட்ருக்கும். அப்போ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட எதிராளி யாராச்சும் வந்தால் அவங்களால அவர்களை காப்பாற்றுவதற்காக போராடவும் முடியாது, தப்பித்து ஓடவும் முடியாது. சில விலங்குகள் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஏன் எடுத்துக்காட்டுக்கு ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னு கூட சிலருக்கு டவுட் வரலாம், சந்தேகம் எழலாம். அது வீடியோக்குள்ளே நம்மளுக்கு பார்க்கலாம். நம்மளுக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த கடந்த ஒரு வருடத்தோட ஹை இந்த ரேஞ்சில் இருந்தது. அதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த பிரேக் அவுட், ஒரு விஷயத்தை நான் கடக்கிறேன், ஒன்று முடியாத விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னா அதனால் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அடையணும். யாராலையும் நான் முடியாத காரியத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா எனக்குள்ளே அப்படியே ஒரு விஷயம், அதில் பணக்காரர்கள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்காதீங்க. ஒருவர் யாராலையும் செய்ய முடியாத விஷயத்தை நான் ஒருத்தர் செஞ்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை செஞ்சவங்களுக்கு தான் புரியும். அப்போது ஒரு பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். கடக்காததை நான் கடந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு கேண்டிலோட சைஸ் தான் நம்ம ரேஞ்ச் சொல்கிறோம். இதனுடைய ஹை, இதனுடைய லோ, இதர் நம்மளுக்கு ரேஞ்ச். இது ஹை, இது லோ, இது ஹை, இது லோ. இப்போ இது பாருங்கள், மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது ஒரு வாரத்தோட கேண்டில். இந்த ஒரு வாரத்தோட கேண்டிலில் அந்த ஹையை, இதுதான் 50 ஹையாக இருந்திருக்கும். அப்போ அதை பிரேக் பண்ணினதுக்கப்புறம் அதனுடைய தாக்கம், கேண்டிலோட சைஸ் பாருங்கள், ரேஞ்ச் பெருசாக இருக்குது. இங்கே எல்லாம் ரேஞ்ச் எல்லாம் சுருக்கமாக இருக்குது. இந்த ரேஞ்ச் சுணக்கம் ஏன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுக்குத்தான் இத்தனை விஷயங்கள் எடுத்துக்காட்டாக பேசணும். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டோடது வாரத்தோடைய ரேஞ்ச் நம்மளுக்கு 1027 புள்ளி. நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்ம முன்கூட்டியே பார்த்துருக்குறோம். 1000 இருந்து 1500க்குள்ளே இருக்கும். அது என்ன 1000 to 1500 அப்படின்னா அவ்வளோதான் அவங்களோட மூமெண்ட்டாகவே இருக்கும். அந்த மூமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வாரத்தின் துவக்க நாள். வாரத்தின் துவக்க நாள் நம்மளுக்கு திங்கட்கிழமையாக அமையும். திங்கட்கிழமை விடுமுறையாக இருந்தால் அந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமையே ஆரம்பம். 4 நாள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் லீவாக இருந்தாலும் விடுமுறையாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தான் நம்மளுக்கு ஆரம்பம்னா அதுதான் ஆரம்பம், அந்த வாரத்தோட ஆரம்பம். அப்போ நம்மளுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கக்கூடியதான் ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். அப்போ அதில் ஆரம்பமான புள்ளி அப்படின்னா 41,740.
அப்போ முடிவுற்றது 42,137. இதில் ஹை அதிகபட்சமான ஹை 42,345, குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துட்டா 41,318. அப்போ இது ஆரம்பமான புள்ளியிலிருந்து 605 புள்ளிகள் மேல் நோக்கியும் 422 புள்ளிகள் கீழ் நோக்கியும் போயிருக்கு. அப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு அப்படின்னு எடுத்துட்டா இது 1.5 மடங்காக இருக்குது. ஓப்பனுக்கு கீழே ஒரு மடங்கு போயிருக்குன்னா ஓப்பனுக்கு மேலே 1.5 மடங்கு. இது ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்லை. அப்போ இதில் வந்துட்டு ஒருத்தரோட தொலைவு கம்மியாக இருக்கிறது வந்து அடுத்த முறை. ஏன் இது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்துட்டு 1000 புள்ளி அப்படின்னா இவங்க 2 பேர் பகிர்ந்துட்டாங்க. 422 புள்ளியாகவும் 605 புள்ளியாக பகிர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி பகிரும்போது ஒரு பெரிய ஓட்டம் இருக்காது. இதே ஓப்பனுக்கு கீழே ஒரு 200 புள்ளியும் ஓப்பனுக்கு மேலே 800 புள்ளியாக இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்ட வச்சுக்கோங்க. அந்த ஓப்பன்லிருந்து ஓப்பனுக்கு மேலே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழ் நிலை பெற்றால் ஒரு நெகட்டிவ்னு வச்சுட்டு, ஓப்பனுக்கு மேலும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலும் நிலை பெற்றால், சென்ற வாரத்தோட ஹைக்கு மேலே நிலை பெற்றால், இது மாதிரி நம்ம பிரித்து பார்க்கணும். ஓப்பனுக்கு மேலே நிற்கும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கும், ஆனால் கடந்த வாரம் லோயஸ்ட் லோவுக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரித்து பார்க்கணும். இதுதான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல ஓப்பனான புள்ளிகளுக்கு கீழே நம்மளுக்கு ஒரு 200 புள்ளினா அப்போ 1000 புள்ளி கவர் பண்ணோன்னா 800 புள்ளி மேல் நோக்கி தானே செல்ல முடியும். ஏன்னா ஓப்பனுக்கு கீழே ஒரு 200 புள்ளினா அப்போ ஓப்பனுக்கு மேலே ஒரு 800 புள்ளினா அப்போ ஓப்பனுக்கு மேலே பை பண்ணிவிட்டு அந்த 200 பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸாக வச்சவங்களுக்கு, 200 புள்ளியை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 800 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்டாப் லாஸை விட 4 மடங்கு ரிவார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்லை மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஓப்பனுக்கு மேலே வந்துட்டு ஒரு 300 புள்ளி போயிருக்கு அப்படின்னா அந்த ஓப்பனை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? 700 புள்ளி கீழே வரக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ இந்த 300 பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸாக வச்சவங்களுக்கு அதனுடைய 2 மடங்கு டார்கெட்டாக கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி அப்போ ஓப்பனை வந்து ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக வச்சு அங்கேருந்து ரேஞ்சை செட் பண்ணி பழகிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏற்படும். இது கண்மூடித்தனமாக நம்பி பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த லோ பிரேக் ஆகுமா ஆகாதா, இந்த ஹை பிரேக் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பகுத்தாய்வு செய்கிறவங்களுக்கு தான் இது எளிமையாக இருக்கும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறேன்னு சொல்லிட்டு 200 பாயிண்ட்ஸ் ஓப்பனுக்கு மேலே இருந்துருச்சு, அப்போ லோவை ஸ்டாப் லாஸாக பண்ணுறேன்ட்டு 4 டைம் இந்த மாதிரி போயிட்டு வந்ததுன்னா அப்போ 4 டைம் இந்த 200 பாயிண்ட் அடித்தா 800 பாயிண்ட் லாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற 300 பாயிண்ட்ஸ் வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் எதை செய்யணும் எதை தவிர்க்கணும்னு தெரிஞ்சுட்டு சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்லும்போது இந்த 200 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸை வச்சுருந்தா 800 பாயிண்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்வது எளிது. ஆனால் அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருக்கணும்னு என்ன பண்ணுறது, அதெல்லாம் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு தான் இது எளிமையாக இருக்கும். ஆனால் இதை வந்து எப்படி பார்க்கணும், எப்படி வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட்டாக தான் நம்ம கொடுக்குறோம். இதை பேஸ் பண்ணி உடனடியாக ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிட்டேனெல்லாம் பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா உங்களோட பார்வையில் பாருங்கள், உங்களுக்கு எது தோணுதோ அதை செய்யுங்க, இதைவே செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. இப்போது நம்மளுக்கு நவம்பர் 17ஆம் தேதியோட கான்ட்ராக்ட் என்ன சொல்லுதுன்னா 42,000 புட்டும் 42,000 காலும் தான் அதிக வர்த்தகம். அப்போது இது ஸ்ட்ரேடல். அப்போ 42,000 நம்மளுக்கு இருக்கும் பொழுது 42,000 பேங்க் நிஃப்டி இருக்கும்போது ஸ்ட்ரேடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்ட்ரேடல் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகணும்? லாங் ஸ்ட்ரேடல் அல்லது ஷார்ட் ஸ்ட்ரேடல் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ ஷார்ட் ஸ்ட்ரேடல் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 220 ரூபா ப்ரீமியத்தில் இப்போ இருக்குது, 410 ரூபா ப்ரீமியத்தில் இப்போ இருக்குது. அப்போ மொத்தம் 600. அப்போ என்ன அர்த்தம்? 42,600 41,400 இதற்குள்ள சந்தை இருக்க வாய்ப்பு அப்படின்னு இவங்க இப்போதைக்கு ஹிண்ட் பண்ணுறாங்க. அப்போ இதனுடைய ஹைலோ இதுதான் டிமாண்ட் ஜோன் இது. அப்போது 42,000 கால் 553 ரூபா, 42,553 ரெசிஸ்டன்ஸ். இப்போ தற்போதைக்கு லோ 42,312 ஒரு டிமாண்ட் ஜோன். அதே 42,000 புட் 203 லோனா அப்போ 41,800 ஒரு டிமாண்ட் ஜோன் அவங்களுக்கு. 42,000 புட் 347 ரூபா அப்படின்னா 41,650. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இது ஷார்ட் ஸ்ட்ரேடலா லாங் ஸ்ட்ரேடலா அப்படின்னு நம்ம யோசிக்க இருக்க போனோம்னா இந்த இடத்துல தான் அந்த க்ளூ நம்ம சொன்னோம்ல. இதில் என்னென்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இது என்ன, வயிறு முட்டை சாப்பிட்டு வச்சவங்களுக்கு அவங்களால ஓட முடியுமா அப்படின்னு கேட்டால்
அவங்களால ஓட முடியாது. அவங்களால எதிர்பார்த்து இது பண்ண முடியுமா? அப்படி இல்லை வேறு மாதிரி எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு கியரில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கியரில் என்ன பண்ண முடியும்? ஒரு அழுத்தம் தான் கொடுக்க முடியும். அந்த அழுத்தம் மிக தூரத்திற்கு ஃப்ரீடம் பேர்டாக பறக்க முடியுமா? சுதந்திர பறவையாக பறக்க முடியுமானா முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம், ஒரு சுவாரஸ்யமின்மையாக நடைபெறும். ஒரு செங்குத்தேற்றம் சடனாக இப்படி ஏறுதும் இல்லை சடனாக இப்படி இறங்குறக்கோ உண்டான வாய்ப்புகள் 80% கிடையாது. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிற இடத்துல யாராச்சும் ஒருத்தர் நம்மளுக்கு லாங் ஸ்ட்ராடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நினச்சி பாருங்கள். 42,000 கால் போட்டு ஸ்ட்ராடல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 42,600க்கு மேலே மார்க்கெட் போனால் தான் லாபம் வரும். 41,400க்கு கீழே போனால் தான் லாபம் வரும். அப்போ 41,400 டு 42,600க்குள்ளே சந்தை இருந்தால் அவர்களுக்கு லாபம் வருவதற்கு 100% வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிற இடத்துல ஒரு சுவாரஸ்யமே இல்லை. இப்போது ஒரு விஷயம், ஒரு புதிய திரைப்படம் வருது, நல்ல ஒரு ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுது. இப்போது சாதாரணமாக ஒரு 100 ரூபா ஒரு டிக்கெட் இருக்குன்னா ஒரு நல்ல நடிகரோட இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா 200-300 ரூபாய்க்கு விற்பாங்க. இது திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு நடிகர், ஒரு நல்ல ஒரு வியாபாரம் கொடுக்கக்கூடிய நடிகரோட படம் 100 ரூபா டிக்கெட்டுக்கு மேலே 80 ரூபா டிக்கெட்டுனா என்னது இது? அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுபோல் இதெல்லாம் ஒவ்வொரு ஹிண்ட். அப்போ இது வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டை வந்து லைஃப் ஹையை உடச்சிருக்கு, அதற்கு உண்டான சுவாரஸ்யம் இல்லை. அப்போ லைஃப் ஹை உடச்ச மார்க்கெட் பெரிய மொமெண்டம் கொடுக்கணுமே அப்படின்னு தோணும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு 10 ரூபா பொருளை 15 ரூபா கொடுத்து வாங்குவாங்க, நல்ல ப்ரீமியத்தை கொடுத்து வாங்குவாங்க. அப்போது இங்கே அந்த ப்ரீமியம் கொடுத்து வாங்காமல் 10 ரூபா பொருளை 10 ரூபா 50 பைசா கொடுத்து வாங்குறாங்க, ஒரு 50 பைசா ஏற்றம் கொடுத்து வாங்குறாங்க. என்னென்னா அங்கே எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் டிமாண்ட் இருக்குது, அது ஒன்று தேவை இருக்குது. ஆனால் இங்கே மந்தமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப யோசித்து செய்ய வேண்டிய விஷயமாக தோன்றுறது. அப்போ அடுத்தது நவம்பர் 24 கான்ட்ராக்ட் 42,000 புட், 43,000 கால், 42,000 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை 42,000லேருந்து 43,000க்குள்ளே நம்மளுக்கு மொமெண்டம் ஸ்லோவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது இங்கே தென்படுது. இப்போ நம்மளது இம்ப்ளைட் வாலிட்டி நம்ம பாட்டுமே இல்லையே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துட்டா 41,848 டு 42,459, ஒயிட் ஜோன் 41,481 டு 42,719, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42,273, 42,410, 42,679, சப்போர்ட் லெவல் 42,021, 41,780, 41,416. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு சிலர்லாம் கேட்குறாங்க. கால் ஸ்ட்ரைக்கை நீங்கள் ஏதாச்சும் ஒரு கால் ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்து அதனுடைய ப்ரீமியத்தை ஆட் பண்ணி வர்றது தான் ரெசிஸ்டன்ஸ். புட்டோட அந்த ப்ரீமியத்தை மைனஸ் பண்ணி வர்றதான், அந்த ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணி வர்றது தான் இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு நாளைக்கு 1% ப்ளஸில் இருக்கும், இல்லைன்னா 1% மைனஸில் இருக்கும். அப்போது அப்போ மார்க்கெட்டோட மொமெண்டம் மொத்தமாகவே 2% தான். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 1% மேலே கீழே இருந்து இருக்கிற எல்லா காலையும் ஆட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான், எல்லா போட்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். அது ரொம்ப எளிமையாக. இது ரொம்ப மார்க்கெட் வந்து ரொம்ப சுலபமானது. நம்ம ரொம்ப அதுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுத்து என்னமோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு உலக நடப்பெல்லாம் தெரிஞ்சு வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இது நம்ம ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு வியாபாரம். அந்த வியாபாரம் பார்த்திங்கன்னா ஒரு பண்டிகை காலம், பண்டிகை அற்ற காலமாக பாருங்கள். பண்டிகை காலத்தில் ஒரு பூக்களோட விலை 500 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோ. பண்டிகை இல்லாத காலத்தில் ஒரு கிலோ 100 ரூபா தான் இருக்கும். அதனால் 100 ரூபா இருக்கும்போது 500 ரூபா பண்டிகை காலத்தில் இருக்குன்னு ஒரு வியாபாரி அந்த 500 ரூபாய்க்கு வாங்காமல் வியாபாரம் செய்யாமல் இருப்பாரானா கண்டிப்பாக செய்வார். அப்போது மார்க்கெட் எங்கே இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு வியாபாரிக்கு உண்டு. அதுக்கு உலக நடப்பெல்லாம் தெரிஞ்சு நான் எல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் பண்ணி ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வியாபாரம் பண்ணுறாங்க, பண்ணுங்க, அவங்களே சொல்ல. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் வியாபாரம் செய்ய முடியும்னு ஒன்று நினைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டான பதில் தான் இது. அதனால் யார் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் எதுவுமே சரின்னு சொல்கிறக்கில்ல, தப்புன்னு இருக்குல்ல. நம்மளுடைய மனதளவுக்கு நம்ம எப்படி முடிவெடுத்து வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறதான் தெரிந்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இதற்கு உண்டான கட்டண பயிற்சி, ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு உண்டான கட்டண பயிற்சி. அதுவும் இந்த கட்டண பயிற்சியில் எந்த இடத்துல இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை செய்வது போல் நம்மளோட வகுப்பு இருக்காது. அந்த மாதிரி எண்ணிட்டு வகுப்புக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க உங்களோட முடிவை நீங்கள் ஒரு மறுபரிசீலனை செஞ்சு பார்த்துக்கோங்க.
இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் ஒரு ப்ரீமியம் எப்படி அமைகிறது, மார்க்கெட்டோட நிகழ்வுக்கு இந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எப்படி நகரும், அவனுடைய எதிராளியாக இருக்கா, எதிராளினா கால் ஆப்ஷனுக்கு புட்டுக்கு கால், இவங்க தான் எதிராளி, இவங்களுடைய பலம் பலவீனம் என்ன, ஆப்ஷன் அட்டவணையோட கான்செப்ட் என்ன, ஸ்ட்ராட்டஜிஸ் அதுக்குள்ளே இருக்குது, அதை எப்படி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வாரத்தோட 0 to ஹீரோ அது எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எப்படி எளிமையாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு 9:30க்குள்ளேயே ப்ரீ ஓப்பன் இம்பேக்டை பேஸ் பண்ணி ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஸ்டாக்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கட்டண பயிற்சியின் உள் அங்கமாக இருக்கும். இது வந்து நவம்பர் 26ஆம் தேதி அடுத்த வகுப்பு துவங்குது. இது ஆன்லைன் வகுப்பு. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பின் இருக்கும் 8144220532 என்ற தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் அந்த குழுவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபிள் நிறுவனத்தின் மூலமாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்கனவே டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, நிறைய பக்கம் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னாலும் கூட நீங்கள் விருப்பப்பட்டால் எங்கள் கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், வியாபார கணக்கு மட்டும் ஆரம்பித்து கொள்ளலாம். டிமேட் கணக்கு துவங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நான் எத்தனை பக்கம் தான் டிமேட் அக்கௌண்ட் நான் மெயின்டைன் பண்ணுறது, கிட்டத்தட்ட 10 நிறுவனத்தில் இருக்குது, 20 நிறுவனத்தில் இருக்கவங்க கூட ஒருத்தருக்கு சலிப்பு தட்டலாம். ஆனால் எங்ககிட்ட இது பண்ணி எங்ககிட்ட வியாபாரம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ப்ரோக்கரேஜ் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் உந்துதலாகவும் ஒரு வீடியோஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து டெலிவராக கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.